பாபர் வந்து சமயோகித புத்தி கொண்ட ஒரு நபரை வந்து முழுவதும் நம்பவும் மாட்டார், நம்பாமல் இருக்கவும் மாட்டார். அதே சமயத்தில் தன்னுடைய தந்திரத்தால் அரசியல் ஞானவர்களிடம் வந்து போர் வந்து செய்யும் பொழுது அது என்ன சொல்கிறார், இது ஒரு மதப்போர் அப்படின்னு சொல்கிறார். ஒரு மதத்தினுடைய பிரியம் கொண்டவர் அப்படின்ற நமக்கு விஷயம் தெரிய வருகிறது. இந்தியா வந்து ஒரு சாதாரண நாடு கிடையாது. நாட்டில் வந்துக்கிட்டு ஆட்சி செய்யணும்னா எல்லா விதமான சமரச போக்கையும் நம்ம ஏற்றுக்கிட்டு மக்களின் வழி நின்று தான் ஆட்சி செய்யணும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சமயோகித புத்தி பாபர். அனைவருக்குமே வணக்கம். இன்று நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு தலைப்பு பாபரை பற்றிய ஒரு அறிமுகம்தான். வரலாற்றில் பல்வேறு நபர்கள் ஆட்சி செய்து சென்றிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நபர்களில் ஒரு நன்கு பிரகாசிக்கக்கூடிய ஒரு ஒளி நட்சத்திரமாக இருக்கக்கூடியவர் தான் பாபர். எத்தனை அரசர்கள் நம் வரலாற்றில் பார்த்தாலும் பாபருடைய நினைவுகள் என்றும் வரலாற்றில் ஒரு நீங்கமர நிறைந்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்வாகவே இருக்கிறது. அப்படிப்பட்ட பாபர் யார், அவர் என்ன செய்தார், வரலாற்றில் அவருக்கான இடம் என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக வந்து ஒரு மன்னரை பற்றி மன்னரே சொல்வதை காட்டிலும் அதை சுற்றி இருக்கக்கூடிய சில அறிஞர்கள், வரலாற்று ஆய்வாளர்கள், எழுத்தாளர்கள், அரசவை கவிஞர்கள், இப்படி பல்வேறுபட்ட நபர்கள் சொல்வது உண்டு. அப்படி தான் வந்து பாபருடைய பீரியடில் வந்து பல்வேறுபட்டவர்கள் பாபரை புகழ்ந்துருக்கிறாங்க. வின்சென்ட் ஸ்மித் அப்படின்ற ஒரு வரலாற்று அறிஞர், ஒரு எழுத்தாளர் என்ன சொல்கிறாருன்னா, பாபர் வந்து ஒரு நகைச்சுவை உணர்வு கொண்டவர். பாபர்னாவே வந்து கடுமையான ஒரு போராட்ட யுக்தி கொண்ட ஒரு முகப்பாவனை கிடையாது. அவர் வந்து ஒரு போராட்ட உத்தியை தாண்டி அவர் வசீகரிக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு ஆளுமை அப்படின்றத சொல்கிறாரு. பாபர் எப்பயுமே மந்திரி சபையில் வந்து புன்னகைத்து கொண்டே இருப்பார். புன்னகைத்து கொண்டே மற்றவர்கள் நகைச்சுவை உணர்வுடன் இருப்பாராம். அதே கருத்தை தான் எலியட் சொல்கிறார். பாபருடைய அந்த ஒரு முகபாவனை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எப்பயுமே வந்து அவர் வெறுப்பாகவே இருக்க மாட்டாராம். இயல்பாக வந்து எந்த ஒரு விஷயத்தையும் கடத்தக்கூடிய ஒரு ஆளுமை மிக்க ஒரு நபராக வந்து இருக்கார். ஏன்னா சிறு வயதிலிருந்தே பாபர் வந்து பல்வேறு விதமான கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் துரோகங்களையும் சந்தித்து வந்த ஒரு ஆள். பாபருக்கு வந்து அவருடைய தாய் மாமன், அதுக்கப்புறம் பெரியப்பா, இவங்க 2 பேர்த்துக்கும் மத்தியில் இடையூறு வேறு. பாபரை வந்து அரியணையில் அமர விடக்கூடாது அப்படின்ற ஒரு சூழ்ச்சி பாபருடைய அந்த காபூல், சமர்கான் பகுதிகளில் வந்து நிகழ்கிறது. பாபர் எப்படி வந்து ஆட்சியில் அமர்ந்தார் அப்படின்ற விஷயம் எப்படின்னா, இந்த சூழ்ச்சிகளுக்கு மத்தியில் தான் பாபருடைய கைக்கு வந்து அரியணை வருகிறது. ஏன்னா இவங்க உறவுகள் என்று சொல்லக்கூடிய இவங்க 2 பேருமே அவரை பாபர் ஆட்சியில் அமர்வதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியலை. அதனால் என்ன பண்ணுறாங்கனாக்கா இடையூறு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இதில் வந்து ஒரு கட்டத்தில் என்ன ஆகுனா, ஒரு கட்டத்தில் பாபர் வந்து பிடிப்பார், மறுபடியும் ஆட்சி வந்து அவங்கக்கிட்ட போகும். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து ஒரு கட்டத்தில் நெருக்கதியாக வந்து அனாதையாக ஒரு மலைப்பாங்கான ஒரு இடங்களில் குகைகளில் மறைந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை பாபருக்கு ஏற்படுகிறது. அந்த சூழ்நிலையை தனது ஒரு வேதனையுற்று அதை ஏற்றுக்கிறாரு. மறுபடியும் என்ன பண்ணுறாருனாக்கா போர் செஞ்சு இடத்த கைப்பற்றுகிறாரு. போர் செஞ்சு மறுபடியும் என்ன பண்ணுறாருன்னா இடத்த இழந்துடுறாரு. அதுக்கப்புறம் வந்து நாட்டில் ஒரு மன்னருடைய விரக்தினால் சென்ற படைகள் பாபரை நாடி வருகிறது. பாபரை வந்து அரசராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நீங்கள் எங்களுக்கு தலைவராக வந்து இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன சொல்கிறோன்னு கேட்போம், எங்களை நீங்கள் வழி நடத்துங்க, உங்களுக்கான திறமை இருக்குது அப்படின்னு அந்த படைகள் வந்து பாபர்கிட்ட சொன்னதனுடைய அடிப்படையில் பாபர் வந்து அந்த படைகளை வைத்து கொண்டு வெற்றி பெறுகிறார். வெற்றி பெற்ற பிறகு பாபருடைய ஒரு கனவு என்னன்னாக்கா, இந்தியாவுக்கு வர வேண்டும், இந்தியாவினுடைய ஆட்சியை நிறுவ வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்கு சிறு வயதிலிருந்தே. பொதுவாக அந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னாக்கி இந்தியாவின் மீது தான் வந்து இந்தியாவுடைய வரலாறுகள், இந்தியாவுடைய செல்வங்கள், இந்தியாவுடைய பொருளாதாரங்களை பற்றி உலக நாட்டு அறிஞர்கள் பூரா சொன்னதுனால தான் படை வந்து இந்தியாவிற்கு வருகிறது. அப்படிப்பட்ட ஒரு செல்வம் செழிப்பு மிக்க ஒரு நாடாகத்தான் இந்தியா வந்து இருந்தது. வரலாற்றில் நம்ம அந்த விஷயங்களை நம்ம பார்க்குறோம். அதே போல் பாபருடைய மூதையார்கள் வந்து இங்கே ஆட்சி பண்ணாங்க. பாபர் வந்து அவங்க அப்பா வந்து துருக்கியர் இனத்தை சார்ந்தவங்க, அம்மா வந்து மங்கோலிய இனத்தை சார்ந்தவங்க. அதாவது மங்கோலியருக்கு இருக்கக்கூடிய நூறுகமான ஒரு அணுகுமுறையும் துருக்கியர்களுடைய அந்த போர் புத்தியும் 2ம் கலந்த கலவையாக தான் பாபர் வந்து வரலாற்றில் வந்து இடம் பிடிக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது இந்தியாவுக்கு வரும்பொழுது பஜாயூர் அப்படின்ற பகுதியை கைப்பற்றுகிறார். பஜாயூர் கைப்பற்றிய பிறகு பெராவையும் குஷாபாவையும் அடுத்து கைப்பற்றிய பிறகு தனக்கு நம்பிக்கையான ஒரு நபரை அந்த இடத்தில் ஆளுநர்களாக பிரதிநிதிகளாக நியமித்து விட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு தூதுவன் மூலமாக வந்து இப்ராஹிம் லோடிக்கு வந்து அனுப்புகிறார். என்ன அனுப்புகிறாருன்னா,
துருக்கியர் ஆண்ட நிலத்தை நீங்கள் துருக்கியர்கிட்ட கொடுத்துடணும், உங்களுக்கு எச்சரிக்கை அப்படின்னு ஒரு பதாகையில் எழுதி தூதுவனை அனுப்பிச்சி வர்றாரு. அந்த தூதுவன் வந்து லாகூருக்கு போகிற வழியிலேயே லாகூர்லேயே வந்து தௌலத் கான் லோடியால் வந்து அந்த தூதுவன் வந்து வழிமறைத்து அவன் என்ன பண்ணுறான்னா கொல்லப்படுகிறான். இதுக்கு இடையில் வந்து தன்னை தூதுவன் வந்து அனுப்பிச்சி விட்டார் பாபர். அந்த விஷயம் சரி போய் சேர்ந்துட்டா போருக்கான இடத்தையும் போருக்கான நேரத்தையும் குறிக்கணும் அப்படின்ற ஒரு செயல் வடிவம் வேறு. ஆனால் இதுக்கிடையில் வந்து அவருடைய தலைநகரத்தில் வந்து என்ன ஏற்பட்டுரும்னா ஒரு பெரிய கலவரம், உள்நாட்டு கலவரம். ஏன்னா மன்னர் வந்து இல்லாத பட்சத்தில் என்ன பண்ணுவானாக்கா, நம்பி விட்டுட்டு போனவங்க கூட அந்த இடத்துல வந்து துரோகம் பண்ணி ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்ற நினைக்கக்கூடிய சூழல். அதனால் வெகு தூரம் வந்துட்டாவே பார்ப்பாங்க. பார்த்துட்டு அதாவது அரியணை எப்போ காலியாகும், நம்ம எப்போ அமரணும் அப்படின்ற ஒரு காலகட்டம் அந்த போராட்ட காலகட்டங்கள். அப்படி தான் பாபருக்கு நிகழ்ந்தது. உடனே தலைநகருக்கு போகிறாரு. தலைநகரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை முடிச்சுட்டு இந்தியாவுக்கு வரும்போது தான் கைப்பற்றிய பஜாயூர், பெரா, குஷாபா அந்த இடங்கள்லாம் வந்து என்ன ஆகுதுனாக்கா எதிரிகள் கைப்பற்றி விடுறாங்க. அப்புறம் எதிரிகள் கைப்பற்றி விடும் பொழுது என்ன நடக்குதுன்னா, மறுபடியும் அவர் வந்து அந்த பகுதியை கைப்பற்றி அந்த இடத்துக்கு மறுபடியும் நம்பிக்கையான ஆளுநரை நியமிச்சுட்டு இந்தியா அந்த பஞ்சாப் இந்த பகுதிகளுக்கு வந்து போர் உத்தியை வந்து அவர் வகுக்கிறார். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, மறுபடியும் தலைநகரில் பிரச்சனை ஏற்படுது. மறுபடியும் தலைநகருக்கு பாபர் போயிடுறார். அப்படி தலைநகரத்துக்கு போயிட்டு வரும்பொழுது என்னடா நம்ம ஒன்று நினைக்கிறோம், அப்படி ஒன்று நடக்குது அப்படின்ற ஒரு சூழல் வந்து தொடர்ந்து பாபருக்கு நிகழ்ந்துகிட்டே இருக்கிறது. கும்பிட போனது இவன் குறுக்க வந்த மணிக்க பாபருக்கு வந்து தௌலத் கான் லோடி வந்து பாபர்கிட்ட ஒரு உதவி கேட்குறாரு. ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை, இப்போ தௌலத் கான், இப்ராஹிம் லோடி, அவங்க ஆலம் கான், இவங்களுக்குள்ள பல பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது. அப்படி பிரச்சனை வரும்பொழுது என்ன பண்ணுறாருன்னா, சரி ரைட்டு அப்படின்ட்டு பாபர், நான் தெளிவாக சொன்ன மாதிரி பாபர் வந்து சமயோகித புத்தி கொண்ட ஒரு நபர். அதனால் வந்து ஒரு நபரை வந்து முழுவதும் நம்பவும் மாட்டார், நம்பாமல் இருக்கவும் மாட்டார். அதே சமயத்தில் தன்னுடைய தந்திரத்தால், அரசியல் ஞானத்தால் பாபர் வந்து என்ன பண்ணுவார்னாக்கா, அதை வந்து எப்படி வந்து என்ன பண்ணணுமோ அப்படி வந்து சரி பண்ணி செய்யக்கூடிய ஒரு மிக முக்கியமான நபர் தான் பாபர். அப்படி வரும்பொழுது என்ன நடக்குதுன்னா, தௌலத் கான் லோடிகிட்ட ஒரு ஒப்பந்தம், நான் பஞ்சாப் அதாவது இவங்களுக்கு என்னென்னா, தௌலத் கான் லோடிக்கு பாபர்கிட்ட உதவி கேட்டிருக்கான். பாபர் வந்து நமக்கு போருக்கு உதவி செஞ்சுட்டு அவர் தன்னுடைய தலைநகரத்துக்கே போயிடுவார் அப்படின்ற இவங்களுக்கு ஒரு கணக்கு. ஆனால் இவங்க போட்ட கணக்கு வேறு, பாபர் போட்ட கணக்கு வேறு. ஏன்னா பாபர் வந்து இயற்கையாகவே இந்தியாவின் மீது ஒரு அந்த ஒரு குணாதிசயம் கொண்டவர். உடனே என்ன பண்ணுறாரு, தௌலத் கான் லோடி அந்த பஞ்சாப் பகுதியை ஜெயிச்சுட்டு பஞ்சாபுடைய ஆளுநராக பாபரே வந்து இருந்துக்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது ரொம்ப கடுமையான ஒரு கோபம் தௌலத் கான் லோடிக்கு வந்து ஏற்படுகிறது. என்னங்க நீங்கள் நான் சொன்ன விஷயம் வர, நீங்கள் செய்கிற விஷயம் வர, நீங்கள் வந்து வாக்கு மீறிட்டீங்க அப்படின்ற பொழுது அப்படி தான்ட்டு சொல்லிட்டு ஒரு அமைதியாக இருக்கிறார். இதுக்கிடையில் தௌலத் கான் லோடியோட மகன் வந்து பாபருக்கு வந்து உளவு போக, பாபர் என்னன்னா எதிரிகளிடமிருந்து ஒரு உளவு வருகிறான்னா அவனுக்கு ஒரு ஆதாயம் வேண்டும். அது பாபர் வந்து தெளிவாக வந்து புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறான்னாக்கா, சரி ரைட்டு, நம்ம ஒரு வாக்கு கொடுத்துருக்கோம், அவங்களும் வந்துக்கிட்டு அந்த வாக்கு நம்பிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் நான் வந்து வளமைக்கு அந்த பஞ்சாப் பகுதியை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு எண்ணமும் கூட. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கனாக்கா, இந்த தௌலத் கான்களுடைய ஆலாம் கானுக்கும் அவங்க சித்தப்பாவுக்கும் என்ன பண்ணுறாங்க, ஒரு பகுதிகளை கொடுத்து ஜபால்பூர் அந்த பகுதியில் பிரித்து கொடுத்தோடனே சுமூகமாக பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் இவங்கெல்லாம் வந்து ஒன்று சேர்ந்து அதுக்கப்புறம் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா, பானிபட் போர்க்களம், அந்த பானிபட் போர்க்களத்தை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் வந்து விரிவாக பார்ப்போம். சரிங்களா? பாபரை பொறுத்த வரைக்குமே இதுதான், இப்படி இருந்து தான் அப்படி வந்தார். அவர் வந்து ஒரு சமய குறவர்னு சொல்கிறாங்க, சமய பற்றாளர்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு சமயம் சார்பற்றவர் அப்படின்ற ஒரு கருத்தில் நம்ம நின்றுக்கிட்டாலுமே சந்தேரி போரில் மேதினி ராய் அவர்களிடம் வந்து போர் வந்து செய்யும் பொழுது அது என்ன சொல்கிறார், இது ஒரு மதப்போர் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அதிலிருந்து நம்ம சில ஒரு மதத்தினுடைய பிரியம் கொண்டவர் அப்படின்ற நமக்கு விஷயம் தெரிய வருகிறது. இருந்தாலும் பாபர் தனிப்பட்ட முறையில் வந்து பல்வேறு கருத்துக்கள் வந்து சொல்கிறாங்க. பாபர் அப்படி கிடையாது. ஏன்னா ஹுமாயூன் வந்து ஆட்சி பொறுப்பு, பாபருக்கு அப்புறம் ஹுமாயூன் தன்னுடைய அன்பு மகன் ஹுமாயூன்கிட்ட கொடுக்கும்பொழுது பாபர் வந்து என்ன சொல்கிறாருனாக்கா, இந்தியா போன்ற நாட்டை வந்து எந்த விதமான சமயம் சார்பற்று நான் ஆள வேண்டும் அப்படின்ற ஒரு உத்தரவாதம் கொடுக்குறாரு. தன்னுடைய மகனுக்கு வந்து ஒரு அறிக்கையாகவே வந்து சொல்கிறாரு, இந்தியா வந்து ஒரு சாதாரண நாடு கிடையாது, இந்த நாட்டில் வந்துக்கிட்டு ஆட்சி செய்யணும்னா அது எல்லா விதமான சமரச போக்கையும் நம்ம ஏற்றுக்கிட்டு மக்களின் வழி நின்று தான் ஆட்சி செய்யணும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சமயோகித புத்தி பாபரிடம் இருந்தது, குமாயூனுக்கு இருந்ததா என்பது நம்ம பார்ப்போம். அப்படி தான் வந்து பாபர் வந்து தன்னுடைய மகனுக்கு வந்து கொடுக்குறார் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை. பானிபட் போர், கான்வா போர், சந்தேரி போர், இப்படி
பல போர்கள் வந்து அவர் வரலாற்றில் வந்து நீங்காத ஒரு இடமாகவே இருக்கிறது. குறிப்பாக பானிபட் போர். பானிபட் போரில் வந்து அவர் பயன்படுத்திய யுத்தி என்ன யுத்தி பயன்படுத்திருக்காருன்னா, முதலாக வந்து வானவெடிகளுக்கு மட்டும் பயன்படுத்திய அந்த பட்டாசு ஒரு வெடிமருந்துகளை வந்து பாபர் வந்து போர்க்களத்தில் என்ன பண்ணுறாருன்னா, பீரங்கிக்குள்ளே வந்து வச்சு எதிரிகளை வந்து தும்சம் பண்ணுறாரு. 40,000 படை தான், அவங்க வந்து 1,00,000 படைகள். அந்த பானிபட் போருடைய விரிவாக்கத்தை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த மாதிரியான தெரிச்சு ஓட விட்றாரு. அது பானிபட் போரில் வந்து சின்ன சிறு படை பாபருடைய படை பெரும்படையை வந்துக்கிட்டு சுக்குநூறாக்கி விட்டு வெற்றி பெற்ற வரலாறும் பாபருக்கு உண்டு. அப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு ஆளுமை. இப்படிப்பட்ட ஒரு வரலாற்று நிகழ்வுகளில் இவரை பற்றி பார்க்கிறோம் என்று சொன்னால் ரொம்ப ஒரு பிரமிப்பாக இருக்கக்கூடியது. ஒரு சமயக்குறவர், மதப்பற்றாளர் என்று சொன்னாலும் கூட அனைத்து மதங்களையும் தெய்வீக உரிமையின் பிரகாரம் ஆட்சி செய்தவர். பாபர் வந்து தன்னுடைய தாய்நாட்டிலையும் அனாதையாக தெரிஞ்சார், பிறந்த நாட்டிலையும் எப்படி இருந்தார், புகுந்த நாட்டிலையும் வந்து ஒரு நிலையான ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு அரசாங்கத்தை நிறுவ முடியவில்லை. அது என்பது ஒரு நிதர்சனமான உண்மை. பாபருடைய ஆட்சி காலத்தில் மக்கள் வந்து நிம்மதியாக இருந்தாங்க. ஒரு நல்ல ஒரு ஆட்சியை பாபர் வந்து கொடுத்தாரு. அவருடைய அணுகுமுறைகள், அவருடைய ஆட்சி முறைகள், அவருடைய பல்வேறுபட்ட தகவல்கள் எல்லாமே நமக்கு அப்படித்தான் வந்து இருக்குது. வரலாற்றில் வந்து சில வரலாறு வந்து எப்படின்னா ஒரு கருத்து முரண் இருக்கத்தான் செய்யும். அதில் வந்து சில உண்மையான தகவல் தான் நம்ம எடுக்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது. இருந்தாலும் பாபருடைய ஒரு வரலாறு என்பது வரலாற்றில் வந்து ஒரு அழிக்க முடியாத ஒரு பொக்கிஷம் என்பதில் வந்து எந்த விதமான ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. நன்றி, வணக்கம்.